ஒரு மனிதன் இறந்த பிறகு உடலை ஏன் அழிக்கிறார்கள்? சிலர் தகனம் செய்கிறார்கள், சிலர் புதைக்கிறார்கள். இது ஒரு பழக்கம்தான் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இதுக்கு பின்னால் அறிவியல் காரணங்களும் ஆன்மீக அர்த்தங்களும் இருக்கின்றன. வாங்க அதை நாமே புரிந்து கொள்ளலாம். தமிழ் மரபு மற்றும் வேதகால சிந்தனைகளில் தகனம் என்பது அக்னி வழி என அழைக்கப்படுகிறது. அக்னி தூய்மையை குறிக்கும். உடலை தீயில் அர்ப்பணிப்பது ஆன்மாவை உடலின் பிணைப்பிலிருந்து விடுவிக்கும் புனிதமான செயல்முறையாக கருதப்படுகிறது. மற்றொரு பக்கம் புதைதல் பூமி வழி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மனிதன் மண்ணிலிருந்து உருவானவன் மீண்டும் மண்ணோடு ஒன்றாகும் என்கிற சின்னமாக பார்க்கப்படுகிறது. இது இயற்கைக்கு திரும்பும் ஒரு சுழற்சி. விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் மனிதன் இறந்தவுடன் ஆட்டோலிசிஸ் ஆரம்பிக்கிறது. அதாவது செல்கள் தானாகவே சிதைவடையும். இதன் பின் பாக்டீரியா பெருக்கி உடலில் அழுகும் செயல்முறை நடக்கும். இதில் பல வகை நச்சு வாயுக்கள் வெளியேறும். உடல் விரைவில் பாழடையும். தொற்றுகள் மற்றும் பொது சுகாதார அபாயங்கள் உருவாகும். அதனால்தான் சமூக பாதுகாப்பு நோக்கில் உடலை சரியான முறையில் சரியான நேரத்தில் அகற்றுவது தான் மிக முக்கியம். பல ஆன்மீக பள்ளிகள் சொல்லுவது உடல் ஆன்மாவுக்கான தற்காலிக வீடு மாதிரி தான். மரணத்துக்கு பிறகு ஆன்மா வெளியேறும் போது உடல் வெறுமையாகி போயிடுகிறது. அதனால் உடலை அழிப்பதை ஆன்மாவுக்கான விடுதலையாக கருதுகிறார்கள். இந்த விடுதலை ஆன்மாவை அடுத்த பயணத்துக்காக அனுப்பும் என்று பல சமயங்களில் நம்பப்படுகிறது. இன்றைய நவீன இயற்பியல் கூறுவது எனர்ஜி ஒருபோதும் அழியாது, அது மாறும். ஆன்மா உண்மையில் ஒரு எனர்ஜி வடிவம் என்றால் அது பிரபஞ்சத்தில் வேறு வடிவமாக மாறும். உடலை அழிப்பது அந்த எனர்ஜி மாற்றத்திற்கு ஒரு சின்ன வாயிலாக இருக்கலாம். இதுவே ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் இடம். மரணத்துக்கு பிறகு உடலை அழிப்பது வெறும் பழமையான மரபு மாதிரியே அல்ல. இது பல கோணங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது. விஞ்ஞான ரீதியில் பார்க்கும்போது மரணத்துக்கு பிறகு உடல் பாக்டீரியா மற்றும் இயற்கை செயல்முறைகளால் சிதைந்து உயிரியல் சுழற்சியின் ஒரு பகுதியாகச் சேர வேண்டும் என்பதால் உடலை அழிப்பது அவசியமானதாகும். ஆன்மீக ரீதியில் இது ஆன்மாவுக்கான விடுதலையாக கருதப்படுகிறது. ஆன்மா உடலின் பிணைப்பிலிருந்து வெளியேறி அடுத்த பயணத்திற்கு செல்ல வழிவகுக்கிறது. இதோடு இயற்கையின் சுழற்சியுடன் இணைந்த இந்த நடைமுறை உயிர் மற்றும் மரணத்தின் பரிணாம சீர்திருத்தத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் முன்னோர்கள் இதை ஆழமாக உணர்ந்து பல சடங்குகள் மற்றும் மரபுகளை உருவாக்கினர். மேலும் நவீன அறிவியலும் இன்று இதை பல விதங்களில் உணர்ந்து நிரூபித்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உடல் உறுப்புகளின் மர்ம சக்திகள் பஞ்சபூதம் தொடர்பு பற்றி பேச போறோம்.